நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 2, 2026 காலை 8 மணி. இப்போ வழக்கம் போல அ உள்ளூர், உள்நாட்டு அரசியல் நம்ம பேசப் போறோம். இப்போ உள்ளூர் அரசியல்னு எடுத்தாச்சுன்னா, அதிகமா பேசுபொருளா இருக்கிறது இங்க தாவேகாவோட ஆட்சி. அந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? இங்க கோயம்பேடுல ஒரு பொம்பள புள்ளைய கார வச்சு அடிச்சு ஏத்தி கொன்னுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கங்க ஒரு நிறையா இடங்கள்லேருந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. நடவடிக்கை எடுக்கவும் செய்றாங்க. ஆனா, இப்போ ரொம்ப பெருசா சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்க மாரி வந்திருக்கு. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த ஆட்சி ஏன்னா இப்ப ஏன் இவ்வளோ சாஃப்ட்டா எல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆட்சி ஒரு ஒரு 1 மாசம் பக்கம் தான் ஆகுது. அதனால இன்னும் கொஞ்சம் டைம் குடுப்போம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து, அப்புறம் யாரெல்லாம் எந்த அதிகாரிகள்லாம் இவங்களுக்கு எதிரா உள்ளுக்குள்ள இருந்துட்டு கட்டு சோத்துக்கு பெருச்சாளி மாரி உள்ளுக்குள்ள இருந்து எல்லாம் குடைஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அது எல்லாம் பார்த்து, களை எடுத்து எல்லாம் பண்ணணும். ஒரு அதிகாரத்த நிலைநாட்டணும்னா, இன்னைக்கு வரைக்கும் இன்னும் மு 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 முழு முழுசா அ இது வரல, மெஜாரிட்டி வரல. அப்போ மத்தவங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஏதாவது திடீர்னு கழட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னா, அந்த ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தோட சேர்ந்து இருக்கிறனால, இப்போ அ இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரதான பிரச்சனையா இருக்கு. அப்புறம் சில பெண்கள்லாம் இந்த 2500 அடுத்து சரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. சில விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிக்கும்போது தான், இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியும். அதே மாரி பரந்தூர் விமான நிலையம், அது இப்போ அப்படியே ஹோல்டுல போட்டதுனால, கிட்டத்தட்ட 50,000 கோடி, 1,00,000 கோடி நமக்கு நஷ்டமாகுது அப்படின்னு பயங்கரமா டீட்டெயில் வருது. அந்த டீட்டெயில் அந்த டீட்டெயில்ல சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், சம்மந்தப்பட்ட துறை, அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணணும். இதுல இப்ப தான் புதுசா வந்திருக்காங்க அப்படிங்கிறனால, நம்ம பெருசா இன்னும் விமர்சனம் பண்ணல. ஓகே. இப்ப அப்படியே நம்ம இந்த உள்ளூர் செய்திகள்ல இன்னும் ஒரு முக்கியமான இது நான் சொல்றேன். இது காமெடி செய்தி இல்ல. இது சீரியஸான செய்தி தான். அண்ணாமலை பாரத மக்கள் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிய ஆரம்பிக்க போறதா நமக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. நீங்க நெட்ல போட்டு பார்த்தா, பாரத மக்கள் கட்சி, ஆமா அண்ணாமலை ஆரம்பிக்க போறாரு, தனியா ஆரம்பிக்க போறாரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் தண்டா தஸ்கர்ன்னு பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அத ஜூன் 4ஆம் தேதி இனாகுரேட் பண்ண போறதாவும் வருது. பாரத மக்கள் கட்சி. நல்லா இருக்கே பாரதம் அப்படின்னா, நம்ம மக்கள் என்ன சொல்லுவோம் பாரதம்ங்கிறது எங்க உள்ள இது சமஸ்கிருதம் அல்லது ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு பேரா இருக்கா? அவர் பிஜேபிக்காரர் தான். அதனால அதுதான் அதான் வைப்பாரு. மக்கள் கழகம். கழகம் அப்படின்னாலே, ஓ! தமிழ்நாட்டே வந்துருவோம். நம்ம பாரதத்தையும் சேர்த்துருவோம். அதாவது அ என்னது தேமுதிக வந்துச்சு இல்லையா? தேசிய முன்னேற்ற திராவிட கழகம். அப்ப தேசியம் வந்துருச்சு, முன்னேற்றம் வந்துருச்சு, திராவிடம் வந்துருச்சு, இங்க கழகம் வந்துருச்சு. அப்படி பண்ண மாதிரி, இங்க பாரத மக்கள் கழகம். பாரத மக்கள், அப்புறம் இங்க கழகம். அப்ப தமிழ்நாட்டையும் சேர்த்து வந்த மாரி, இது பெருசா மொக்க போடுறதுக்கு இல்ல. அது பார்த்த உடனே அப்படி யோசிச்சோம்னா, பரவாயில்லையே! ஒரு மாரி பேரெல்லாம் ஒரு மாரி கொண்டு சேர்த்துருக்காங்களே! அப்படின்ன மாரி. அ ஜூன் 4ஆம் தேதி ஆரம்பிக்க போறதா. சரி, அப்படி ஆரம்பிக்காருன்னா, அவருக்கு ஃபண்டு எங்கேருந்து வரும்? ஏற்கனவே பாவம் அவரு ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எவ்வளோ சம்பளம் கிடைச்சிரும்? ஒரு ரூ. 2,00,000 ரூ. 3,00,000. ஏன்னா, அவர் லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரி. ஓகே. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படி கொள்கை பிடிப்போட பயங்கரமா இருந்தாரு. ஊர் ஊரா சுத்தின எல்லாம் பண்ணாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவர் ஒத்த பைசா லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாரு. அப்புறம் அவருக்கான இதுவே நண்பர்கள் மாரி மாசம் ஒரு 7, 8 லட்ச ரூவா அவருக்கு குடுத்தேன். வீட்டு வாடகையெல்லாம் கட்டுறதா சொன்னாரு. அப்புறம் திடீர்னு இங்க யுகேக்கு படிக்க போனாரு. அந்த படிக்க போறதுக்கு ஸ்பான்சர் யாரு பண்ணான்னு தெரியாது. அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப வறுமையில ஒரு கையில வாட்ச் கட்டினாரு. ஏதோ ஒரு இதுல குடுத்துட்டாங்கப்பா ஒரு 5 லட்ச ரூவா வாட்ச். அது ரஃபேல் வாட்ச். அந்த அந்த 5 அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் தாண்டி போய் அப்புறம் அவங்க குடும்பம் அவரு இங்க கர்நாடகால எங்க ஒரு 9,000 கோடி ரூபாய்க்கு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வேலை நடக்குது. அதுல இவர் மேஜர் பார்ட்னர் இவர் தான். அப்படின்னு 9,000 கோடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சரி அட்லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 1,500, 2,000 கோடி தேவைப்படாதா? அல்லது 3,000 கோடி தேவைப்படாதா? ஸோ அவ்வளோ காசு இவருக்கு ஏத்தி பாவம் இவர் மாசம் ரூ. 2,00,000 3,00,000 சம்பளம் வாங்கின ஒரு சாதாரண அ ம அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. அ அதுவும் லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரி. 20,000 புஸ்தகம் படிச்சு லஞ்சம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய இதுல உள்ளவரு. ஸோ அப்படி வந்தா இந்த கட்சிய இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயில்ல சொல்றேன் அப்படின்னா, இவர் ஒரு கட்சிய ஆரம்பிக்கணும்னா, அவருக்கு ஆஃபீஸ் வேணும். அப்புறம் கழகங்கள், கிளை கழகம் அங்கங்க எல்லாம் செய்யணும். அப்ப இவருக்கு நண்பர்கள் அவ்வளோ தூரம் உதவி பண்ணுவாங்களா? ஏன்னா, இவர் பிஜேபியில இருக்கும்போது, ஏதாவது எதிர்பார்த்து ஒரு
சலுகைகள் எதிர்பார்த்து நிறையா பணம் வச்சிருக்கவங்க நண்பர்கள் வந்து உதவி பண்ணியிருக்கலாம். இப்போ இவர் வந்து பாரத மக்கள் கழகம்னு ஆரம்பிச்சாருன்னா, எதை பேஸ் பண்ணி நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க? நாளைக்கு வந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு பண்ணுவாங்களா? ஏன்னா, யாரும் எந்த இடத்துலயும் வந்து ஃப்ரீயா எதுவும் பண்றதே இல்ல. இலவசமா எதுவும் பண்றதில்ல. இலவசம் அப்படின்னு சொல்லிட்டாலே, அதுக்கு பின்னாடி மறைமுகமா பெரிய விலை இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலர் வந்து பார்த்தா, சரி பரவால்ல, ஏதோ ஒண்ணு சோத்த போடுறோம், தானம் செய்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன குறைஞ்சபட்சம் என்ன கிடைக்குது? ஒரு பேரு, ஒரு மன நிம்மதி. ஏதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணாலும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து சிலர் வந்து அருவாள தூக்கி வெட்ட போறாங்க. என்ன கிடைக்குது? ஆத்திரம் தீருது. அவனுக்கு வந்து எதிராளிய பழி வாங்கிட்டோம் அப்படின்ற மாரி ஒரு இது வருது. ஏதோ ஒண்ணு என்னத்த பண்ணாலும், அதுல ஒரு அ இது ரிட்டர்ன் கிடைக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோமா, ரூ. 1,00,00,000 பண்ணோமா, நமக்கு ரூ. 1,50,00,000 கிடைக்குதா? அதுல வந்து நம்ம போட்ட காச விட ரிட்டர்ன் இவ்வளோ கிடைச்சிருக்கு. அப்ப என்ன ரிட்டர்ன்? இப்போ பாரத மக்கள் கழகத்துக்கு ஒ ஒ பண உதவி யாராவது பண்றாங்க அப்படின்னா, அவரு பணம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பாவம் அவரு ரொம்ப நேர்மையான அதிகாரியாச்சே. அதிகாரியா இருந்தவரு, அப்புறம் இங்க வந்து அ ரிசைன் பண்ணிட்டு வந்து விவசாயம் பார்த்தாரு. விவசாயத்துல என்ன வந்துற போகுது? எனக்கு தெரியுமே. விவசாயத்துல நல்ல விதமா வந்தா தான், ஏன் இத்தன விவசாயிகள் வந்து தற்கொலை பண்றாங்க? பாவம். அ பரிதாபமா தற்கொலை பண்றாங்க. அவரு வந்து எப்படின்னா, அதிகாரியா இருந்து விவசாயம் பண்ணவரு. அ அவர் வந்து நல்லா தூக்கி புடிச்சு, அ ம இந்த மாரி சில பத்திரிகைலாம் ரொம்ப தூக்கி பிடிச்சு கொண்டாடுனாங்க. ஸோ, அந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணி விவசாயத்துல வந்து நஷ்டம் தான் ஆயிருக்கும். ஓகே. அல்லது இருக்கிற இடத்த பூரா வித்து கித்து என்னத்த பண்ணாலும் கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணுமே. அவர் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் போட்டு, இது போட்டு என்னத்த பண்ணாலும், மாசம் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 50,00,000, 80,00,000, 1,00,00,000 அப்படின்னு செலவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா வெளியில ஊர் ஊரா போகணும். அங்க ஆட்கள சேர்க்கணும். அப்புறம் ஆஃபீஸ் வேலை இருக்கு. அதெல்லாம் போக வந்து இந்த மாரி இந்த ஸ்டிங் ஆப்பரேஷன் மாரி சில விஷயங்கள்லாம் வந்து அவர் எக்ஸ்பெர்ட் ஆச்சா, அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு, அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு வேணும். எல்லாம் கரெக்ட் தான். இதெல்லாம் வேணும். அதுக்கு செலவுக்கு பணம். என்ன பண்றாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகே. அந்த கேள்விக்குறிக்கு விடை கிடைச்சா, அது வந்து இவரும் வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியா, அல்லது வழக்கம் போல எல்லாரையும் மாரி இவரு 10ஓடு 11 அப்படிங்கிறது தெரியும். இப்ப நான் சொல்றது வந்து இது காமெடியா சொல்லல. ஒருவேளை நேர்மையா இருந்துட்டா நல்லது தானே! அவரோட இது நோக்கம் வந்து அவர் பிஜேபி அது சம்மந்தப்பட்டு ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்கி அப்படிலாம் இருக்கலாம். அது நமக்கு பிரச்சனை இல்ல. அவரு சங்கியா இருக்கட்டும், பிஜேபி எது வேணாலும் இருக்கட்டும். அவரு பாரத மக்கள் கழகம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாருன்னா, அது யாருக்கு எதிரா ஆரம்பிக்க போறாரு? அல்லது யாருக்கு ஆதரவா ஆரம்பிக்க போறாரு? அப்படின்னு ஒரு கேள்வி. அது வரும்போது அடுத்த கட்டத்துல நம்ம வந்து பேசுவோம். இப்போ வந்து இந்திய ஒன்றிய அளவுல வந்து பிஜேபியோட ஸ்டேட்டஸ் என்ன? அது வந்து பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கா? அல்லது தேய்ஞ்சுகிட்டு இருக்கா? அப்படின்னா, 2019 கம்பேர் பண்ணோம்னா 24 வந்து கொஞ்சம் தேய்ஞ்சிருக்கு. ஏன்னா, அ தனிப்பெரும் மெஜாரிட்டி 14ல மெஜாரிட்டி, அப்புறம் 19ல மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் 24ல வந்து மெஜாரிட்டி இல்லாம, இன்னும் 2 கட்சிகளோட சேர்ந்து ஒரு பீகாரா இருக்கட்டும், அல்லது இங்க தெலுங்கானா இவரு ஆந்திரா, இங்கேருந்து நாயுடு, நிதிஷ்குமார் இவங்களோட சப்போர்ட்ல அவங்க வந்து ஆட்சி பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அ ஓவராலா வந்து எடுத்து கிடைக்கக்கூடிய தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இப்ப சமீபத்தில டெல்லியில அங்க வந்து இந்த பேலட் பேப்பர வச்சு உள்ளாட்சி இதுன ம எலக்ஷன் நடந்தது. அதுல அ ம பிஜேபி வந்து தலைகீழ கீழ போயிருச்சு. ஆம் ஆத்மி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி அ தேர்தல் கமிஷனோட ஒரு ஒரு தவறான ஒ போக்கு, தவறான கையாடல், அல்ல கையாளுதல் அப்படிங்கிறனால வந்து பிஜேபி வெற்றி அடைஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய ஆப்பு வரப்போகுதுங்கிறது அடுத்த இதே இதுல பின்னாடி ஒரு செய்தியில சொல்றோம். இந்த மாரி வருது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து இன்னொரு செய்தி. அந்த செய்தி வந்து செய்தியா எனக்கு வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு. இதெல்லாம் ஃபேக்ட் செக்லாம் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு தெரியாது. வெகு விரைவில், அதாவது ஜூலை அல்லது ஆகஸ்ட். இப்போ நேத்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிஜேபி தன்னுடைய அமைச்சரவையை மாற்றி அமைக்கப் போகிறார்கள். சிலர வந்து டிராப் பண்ண போறாங்க. சிலருக்கு வந்து துறைய மாத்தப் போறாங்க. அப்புறம் இன்னொரு 20, 24 பேர் வந்து எக்ஸ்ட்ரா அமைச்சரவையில சேர்க்கப் போறாங்க அப்படின்னு தகவல் வந்தது. அந்த அமைச்சரவையில் முக்கிய இடம் பெறக்கூடிய அ வெளியில இருந்து ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து அதிமுகவா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு எம்பி கூட இல்ல. ஓகே. அப்புறம் தாவேக்கா இப்ப தான் புதுசா வந்திருக்கு தமிழ்நாட்டுல இருந்து. அப்புறம் ஏற்கனவே அங்க ஆந்திரா இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. கர்நாடகால காங்கிரஸ், பிஜேபி ஆல்ரெடி இருக்கு. காங்கிரஸ் இத தாண்டி வேற ஒண்ணும் இல்ல. கேரளா இல்ல. தமிழ்நாட்டுல திமுக, பிஜேபி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க மத்தியில, ஒன்றியத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்க போறாங்க.
அதோட சேர்ந்து இப்போ பிஜேபியோட சேர போகிறாங்க அப்படின்னு தகவல். என்ன காரணம்னா, நம்பர் 1 வந்து காங்கிரஸ் வந்து முதுகுல குத்திட்டாங்க. அப்போ காங்கிரஸ் நம்ப முடியாது. இனிமேல் வந்து காங்கிரஸோட ஒட்டுமில்ல உறவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ பிஜேபி அடுத்து இந்த மாதிரி அமைச்சரவையை மாற்றி அமைக்கும் போது அதில் திமுகவுக்கு ஒரு கேபினெட் மந்திரியும் 3 இணையமைச்சர்களும் அப்புறம் இன்னொரு ஏதோ ராஜ்யசபா சம்திங் வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் இவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுவோம் அப்படின்னு திமுக கிட்டத்தட்ட முடிவு எடுத்திருக்கதா தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் வந்து எந்த அளவு உண்மைன்னு சொல்லி எல்லாம் ஃபேக்ட் செக்லாம் பண்ணவே முடியாது. தகவல் வந்திருக்கு, அவ்வளோதான். அப்படி வந்தால் என்ன நடக்கும்? பிஜேபிக்கு என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸு? திமுகவுக்கு என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸு? ஒருவேளை பிஜேபி திமுக இணைஞ்சா, ஆட்சி அதிகாரத்தில் இணைஞ்சா என்ன நடக்கும்? பிஜேபி எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருசாக இல்லை. ஓகே, அப்போது அதிமுக விட்டு விலக விட்டுருக்கும். அப்போ அதிமுக பெருசாகுமா அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது திமுக எப்படி முட்டு கொடுப்பாங்க? அது முட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. திமுக வந்து கீழே வந்து ரொம்ப இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வருது. ஸோ இது வந்து ஜூலை ஆகஸ்டில் அவங்க ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்தில் நம்ம பேசுவோம். அது போக இன்னும் ஒரு செய்தியோடு இப்போ முடிப்போம். இந்த செய்தி வந்து பெருசாக வந்து வெளியில் சொல்லவும் முடியாது. இந்த செய்தி வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் குண்டக்க ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த பேரை வச்சுக்கிட்டு சில குரூப்பாக வந்து இயங்க கிளம்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மத ரீதியாக இல்லாமல் யங்ஸ்டர்ஸு தன்னை வந்து இப்படிலாம் சீட் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்காம ஏங்கா என்னோட வரி பணத்தெல்லாம் எடுத்து வீணாக்கி யாராருக்கோ கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க, அதுக்கு காரணமாக இருந்ததுல யார் அப்படின்னு உதாரணத்துக்கு வந்து ஞானேஷ்குமார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவர் தான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி. அவரை வந்து தூக்கிட்டு போயிடுறது. அப்புறம் வேற இடி எங்கேயாவது போய் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்களுக்காக ஆளுங்கட்சிக்காக அங்கே இருக்கிற பிஜேபிக்காக நிறையா பண்ணுறாங்கன்னா யார் பண்ணுறா அப்படின்னு அங்கங்கே களை எடுக்கக்கூடிய வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறதா தகவல் வந்தது. எனக்கு நம்புற மாதிரி தெரியல. ஆனால் அப்படி வந்து ரமணா படத்தில் வந்து முக்கியமான ஹையஸ்ட்டு இது வாங்கியிருப்பாங்கல்ல, லஞ்சம் வாங்கியிருப்பாங்களே, அந்த ஹையஸ்ட் லஞ்சம் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கடத்திட்டு போய் தூக்கில் போடுறது. இவங்க வந்து கடத்தி என்ன கடத்த போகிறாங்களா அல்லது என்ன செய்ய போகிறாங்க எப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலேருந்து அவங்களோட ஆலோசனை பேர்லேயோ அல்லது அவங்களோட சப்போர்ட்லேயோ அல்லது இந்த கட்சிக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ வெளிநாட்டிலேருந்து அந்த வெளிநாட்டு சப்போர்ட்ல இருந்தோ சம்திங் இங்கே வந்து வேற புது குழுக்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. இந்த தகவல் வந்து நமக்கு இளைஞர்கள் கேட்டால் சூப்பர் நல்லதாக இருக்குது. ஏன்னா படம் பார்த்து ரத்தத்தில் புத்தியில் இருந்து படம் ஊறி போன நம்ம இளைஞர்களுக்கு சூப்பர். அப்படித்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஒரு 4 அதிகாரிகளை தூக்கிட்டு போகட்டும் அப்படின்னா யார் இருப்பா? இந்த மாதிரி ஒன்றிய அளவில் இந்திய அளவில் ரொம்ப பெரிய ஆள் யார் இருப்பா? சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பாங்க. இதில் வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்தாச்சுன்னா தேர்தல் அதிகாரி இருப்பாங்க, அப்புறம் இடியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சிபிஐயில், அப்புறம் முக்கியமான யாரெல்லாம் வந்து இங்கே இருக்கிற அரசுக்கு ஆளுன்ற அரசுக்கு வந்து பயங்கர இதாக இருக்காங்களோ, சப்போர்ட்டாக இருந்து மக்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்குறாங்க அப்படின்னா தூக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா எல்லாம் இசட் பிளஸ் பாதுகாப்போடு இருப்பாங்க. அசந்த நேரத்தில் எப்படியாவது எங்கே தூக்கிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? ஒரு ஆளை தூக்கினா போது மொத்த ஒன்றியம் வந்து சலசலத்து போயிடும் அப்படின்னு ஒரு தகவல். இந்த தகவல் வந்து நமக்கு பர்சனலாக இப்படி பேசும்போது இப்படி வருது. இதை வந்து இப்படி பப்ளிக்காக சொல்கிறது தப்பா ரைட்டான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி குழுக்கள் இப்போவே வந்து முழிச்சுக்கிட்டு ஒன்றிய அரசில் இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து இல்லை நம்ம வந்து அப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு திருந்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க சும்மா விட்டுருவாங்க. இல்லை நான் இப்படித்தான் பண்ணுவேன், எனக்கு வந்து பெரிய அளவுக்கு இது இருக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி குரூப் வந்துட்டாங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு தகவலாக எனக்கு கிடைச்ச தகவலை நான் வெளியே சொல்கிறேன். இதில் வந்து எப்படின்னா எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. ஒரு தகவல் வந்துச்சு, என் கதோட வந்துச்சு, அதை வந்து நான் இது சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த உள்ளூர் உள்நாட்டு செய்திகளில் என்ன வருதோ அதெல்லாம் நான் வந்து தகவலை கன்வே பண்ணுறேன். ஒருவேளை இந்த தகவல் வந்து வேற யாருக்காவது வந்திருந்தாலும் நீங்கள் பின்னோட்டத்தை சொல்லலாம். இல்லை இந்த தகவல் முழுக்க வந்து இந்த மாதிரி சிஜேபியோட குரூப்ஸ் இருக்காங்கல்ல, இது வந்து பொய்யா இருந்தால் கூட அதையும் நீங்கள் வந்து பின்னோட்டம் சொல்லலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் வந்திருக்கோ இந்த தகவல் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் நாகரிகமாக நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.